மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வை பார்க்கிறோம். இன்றைய கருத்தாய்வில் நம்மோடு கலந்துரையாடும் விருந்தினர் ஊடகவியலாளர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? கிடைத்த பதில்களை வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என 4 மண்டலங்கள் வாரியாக விகிதாச்சார அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். திரு ஸ்ரீகுமார், இந்த 4மே நீங்க ஓரளவுக்கு அலசி பார்த்திருப்பீங்க. இது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு முன்னால ஒரு தகவல். சற்று நேரத்திற்கு முன்னால விஜயகாந்த் இந்த மாதிரி ஊடகங்கள்ல பேசுறவங்க, விவாதத்திற்கு வர்றவங்க, இவங்க கருத்து கந்தசாமிகள் சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்க கருத்து என்ன? பொதுவாகவே இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் என்பது அரசியல்வாதிகள் அவர்களுடைய சோது வரும்போது கருத்து கந்தசாமிகளை தேடிக்கொள்வார்கள். இந்த மாதிரி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை அவர்களை பற்றி ஒரு விமர்சனங்கள் நாம் முன்வைத்தால் அவர்கள் நம்மை, அதாவது அந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடியவர்களை கருத்து கந்தசாமிகள் என்று கூறுவார்கள். இது நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான். பொதுவாக அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இதே கருத்து கந்தசாமியுடைய கருத்துக்களை முன்வைப்பதும், தங்களுக்கு பாதகமாக இருக்கும் சமயத்தில் இந்த கருத்து கந்தசாமிகளை இந்த விமர்சனம் செய்வதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது விஜயகாந்தும் விளக்கல்ல. இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க. இதில் வடக்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா 59.27% பேர் அனுபவசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இளைஞராக 35.87% பேர் இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இது ஓவராலாக பார்க்கும்போது அதிகமாக கிட்டத்தட்ட 60%த்திற்கு அனுபவம் தேவை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு வாக்காளராக இருக்கக்கூடியவருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏனென்றால் நீங்க ஒரு வேலை வாய்ப்பு தேடி யாராவது ஒருத்தர் செல்லும் போது அவர் அனுபவசாலியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் பொதுவாக குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனக்கு டவுட், இன்னைக்கு அனுபவசாலின்னு கேட்கிறாங்க. புதிதாக வருபவர்களுக்கு அனுபவம்ன்றது வரதான் வரும். அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? அனுபவசாலியாக இருக்கிற ஒரு பாரம்பரிய வீட்டு பிள்ளை வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப குடும்ப அரசியல் ஆகும். சரிதானே அது? அதாவது உடனடியாக எல்லோரும் அனுபவம் பெற்றுவிட முடியாது. புதிதாக வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடும். அது ஒரு சில பேர் வரலாம், அல்லது இந்த மாதிரி அதிகமாக அனுபவசாலிகள் வேண்டுமென்று இவர்கள் இங்கே இந்த சர்வேயில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த கொஸ்டின் ஆனது எப்படி பார்க்கலாம்னா, நிச்சயமாக அவங்க ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கலாம், ஒரு சபையில் அந்த மாதிரி பெற்றவர்களாக தொடர்ந்து தங்களை அனுபவங்களை பெருக்கிக் கொண்டு நிச்சயமாக அவர்கள் சட்டசபைக்கு அனுபவத்தோடு வந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுவாக இவர்கள் கருதுகிறார். மண்டல வாரியாக பார்க்கிறப்ப இளைஞராக இருக்க வேண்டும் அப்படின்னு 28% 39% வரை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இன்னைக்கு இளைஞரணி தலைவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தானா? அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 50-55 வயதை தாண்டியவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களே இளைஞர் அணியினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். இது தமிழக அரசியலானது அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் நிச்சயமா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா மேற்கு மண்டலத்தில் அதிகபட்சமா கிட்டத்தட்ட 40% பேர் இருக்காங்க இளைஞர்களே வரட்டும் அப்படின்னு. அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது, இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய அரசியல் சூழலில் இளைஞர்கள் என்பது எபோவ் 50 இருக்கிறார்கள். ஸோ அதனால அரசியல் அப்படியானா நீங்க சொன்ன மாதிரி அரசியல் இளைஞர்களாக இருப்பவர்களை தான் இவர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அடுத்து வயது வாரியாக என்ன முடிவுகள் அடுத்த பக்கங்களில் நம்ம பார்க்கலாம். 4ஆக பிரித்திருக்கிறோம். 18 25 வயது வரை, 26 35 வயது வரை, 36 50 வயது வரை, 51 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இதுல முதல்ல இளைஞர்கள் 18 25 வயது வரைக்கும் நம்ம இளைஞர்கள் உறுதியா சொல்லலாம் இல்லையா சார்? நிச்சயமாக. சரி, அதுல இளைஞராக வேண்டும் சொல்றவங்க 38.56%, அனுபவசாலியாகத்தான் வேணும்னு சொல்றவங்க 50% பேர் இருக்கிறாங்க. இளைஞர்களே இப்படி அனுபவசாலிகள் தான் தேவைன்னு நினைக்கிறாங்களே. ஏனென்றால் இளைஞர்கள் அவர்களுடைய வேலை பார்க்க இடங்களாகட்டும் இல்ல கல்வி பயின்ற இடங்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதே வயது ஒத்தவர்களாக இல்லை. அவர்களை விட ஒரு சில வயது அதிகமாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள், அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இளைஞர்களும் தங்களுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் தங்களுடைய தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வருவது சரியாக என்று நினைக்கிறார்கள். ஐ திங்க் இது சரியாகத்தான் இருக்கும். இப்போ நடப்பை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நேர்மையாகவே நம்ம பேசுறோம். எல்லா இடங்கள்லையும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர்லையும் அனுபவஸ்தர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே மிகச் சிறப்பாக மட்டும்தான் பணியாற்றிட்டு இருக்கிறாங்களா? நிச்சயமா சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாருமே சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. செய்திருக்கலாம், ஏன்னா அந்தந்த தொகுதிகளுடைய அனுபவங்கள் வேறு, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் தங்களை
அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இவர்கள் பூர்த்தி செய்திருந்தால் நிச்சயமாக அந்த ஜனங்கள் வந்து, அந்த ஊர் மக்கள் வந்து, இவர் அனுபவசாலி, இவர் தான் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அதே போல தேர்ந்தெடுப்போம் என்று நினைக்கலாம். இளைஞர்கள் 50% பேர் சொல்லியிருக்காங்களேன்னு சொன்னோம். ஆனா வயது ஏற ஏற அது 52 ஆகுது, 63 ஆகுது, 67 ஆயிடுது. அனுபவசாலிகள் தான் வேணும்னு வயதானவர்கள் இன்னும் சொல்றாங்க. அதாவது நாங்க தான் வரணும்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருப்பதால் நாங்களே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களுக்கு மேலும் சிறப்பாக பல செயல்களை செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறாங்க. வாழ்க்கை ஒரு தடவை 93 ஒரு வயசு அப்படின்னு அவங்களே கேட்கிறாங்க. அப்படிதான் நிச்சயமா. நம்முடைய இந்திய அரசியலே பார்த்தீங்கன்னா ஜோதி பாசு இருந்தார், மேற்கு வங்கத்திலே அதிகமான வயதுடையவர், 5 முறை மாநில முதலமைச்சராக இருந்தவர். அதே போல இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களும் தற்பொழுது 90 வயதுகளை கடந்து அவரும் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார், ஆர்வமாக நடந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விதத்தில் இந்த அனுபவங்களை அப்படிப்பட்ட அவர்கள் மூலமாக தங்களுக்கு நல்லது நடக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த அனுபவத்தை. ஸோ நம்ம இந்த சர்வே எப்படி பார்த்தா அவர்களும் வயது புதிய காற்று நுழைவதற்கு, ஒரு புதிய சிந்தனை, மலர்ச்சி, துணிச்சலோட வர்றதுக்கு இளைஞர்கள் தானே சரியானவங்களா இருப்பாங்க. அனுபவசாலிகள் இந்த சீழ்பிடித்த அரசியல் நாட்டத்தை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அங்க இருக்காங்க. இளைஞர்கள் அதுக்கு தயாராக இல்லை. அப்ப இளைஞர்கள் புறப்பட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். எது நல்லது? நிச்சயமா இளைஞர்களும் வர வேண்டும், அதே நேரத்தில் அனுபவமும் வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் ஆனாலும் சரி, மற்றவர்களுடைய அனுபவங்கள் ஆனாலும் சரி, எல்லா இடத்திலும் பணியிடங்கள் ஆனாலும் அதே போல பொது இடங்கள் ஆனாலும் ஃப்ரெஷர்ஸும் வேண்டும், அதே நேரத்தில் அனுபவசாலிகளும் வேண்டும். அது இருந்தால்தான் ஒரு அமைப்பானது வெற்றி பெறுவதற்கு சரியாக இருக்க முடியும். அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் இது பண்ண முடியாது, இளைஞர்களே வேண்டாம் என்று. இளைஞர்களும் வேண்டும், அதே நேரத்தில் அதற்கு அவர்களை விட குறைச்சு அதிகமாக அதாவது அனுபவசாலிகளும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆண்கள் பெண்கள் இந்த சதவீதத்தை நம்ம பிரித்து ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இந்த பகுதியில் ஆண் பெண் என கிடைத்த பதில்களை சதவீத அடிப்படையில் நாம் பார்க்கலாம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்கள் தெரிவித்த கருத்துகள் திரையில் வருகின்றன. இளைஞராக 37.83, அனுபவசாலியாக 52.71, பெண்கள் இளைஞராக 28.27, அனுபவசாலியாக 63.97. பெண்கள் இளைஞர்கள் அதிகம் வர வேண்டும் அப்படின்னு விரும்பலையா? இளைஞர்கள் மீதான நம்பிக்கை கம்மியா இருக்குதோ? நிச்சயமா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரேடியாக வந்து இளைஞர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. இளைஞர் மீது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. விட குறைவா சொல்லியிருக்காங்க. அது இந்த இதுல பார்க்கும்போது எஸ், சின்ன வயசுல அரசியல் ஏன் அப்படின்னு 37.83% ஆண்களும் அதே போல 28.27% அனுபவசாலிகள் வந்து அதிகமாக தேவைப்படுற பெண்களுக்காகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தினசரி வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் அனுபவங்கள் தான் அதிகமாக அவங்களுக்கு உதவுது. அதனால சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அனுபவசாலியாக இருந்தால் தங்களுக்கு நல்லது என்று பெண்கள் நினைக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தான், 2 பேருமே பழுத்த அனுபவம் பெற்றவர்கள் தான். 5 முறை 6 முறை 7 முறைன்னு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்று இவங்களுக்கு அனுபவசாலிகள் தான் தேவைன்னு இவங்க நினைக்கிறாங்க. எதனால் இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி எஸ், 2 பேருமே வந்து அனுபவசாலிகள் தான். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் எல்லோரும் அனுபவசாலிகள். அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சிகளை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் மக்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியையும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறையிலே அவர்களுடைய ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு சேஞ்ச் வந்துகிட்டே இருக்குது, திமுக அதிமுகன்ற. ஸோ அந்த அனுபவங்கள் இவங்க 2 தலைவர்கள் தான் வந்து தலைவர்களாக மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா அனுபவசாலிகளாக இருக்கக்கூடியவர் அதன் காரணமாக இருக்கலாம். மேபி இந்த 2 தலைவர்களும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது எப்படி தங்களுக்கு பணியாற்றினார்களோ அதே போல இந்த தடவையும் வந்து அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையில மக்கள் இந்த 2 தலைவர்கள், கட்சி தலைவர்கள் பல முறை மதுவிலக்குன்னு பேசிட்டாங்க. அவங்க மீண்டும் வந்து நாங்க ஏன் செய்ய முடியலன்னு மக்களை வந்து அவங்களை ஏத்துக்க வைக்கிற மாதிரி காரணங்களை சொல்வதில் வேண்டுமானால் வல்லவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை செய்யக்கூடியவர்களாக யாரும் இல்லையே. தேர்தல் வந்தா மட்டும் நாங்க மது விலக்கிடுவோம்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இப்படிப்பட்ட அனுபவசாலிகள் தேவைன்னு நினைக்கிறாங்களா? ஏன்? அப்ப அந்த அரசியல் புரிதல் இன்னும் தேவையா? இல்ல, அது ஒரு பாயிண்ட். நீங்க சொல்லக்கூடியது நிச்சயமா அது ஒரு பாயிண்ட். அதுலயும் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. பாத்தீங்கன்னா எப்படி மதுவிலக்க எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அரசியலுக்காக, தேர்தலுக்காக என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தேர்தல் வரும்போது அந்த மதுவிலக்கை பற்றி யோசிப்பதும், தேர்தல் முடிந்த பிறகு
தாங்கள் வழக்கம் போல மதுவிலக்கு செய்ய இயலாது, இதனால் பல பிரச்சனைகள் வரும், ரெவென்யூ வந்து கம்மியாக வரும் அரசுக்கு என்று காரணங்களை சொல்லி மக்களை சமாதானப்படுத்த முயற்சி. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு அனுபவமாக தானே இருக்கிறது. மொத்த முடிவுகளை இப்போ திரையில பார்க்குறோம். இளைஞர்கள் தான் வேணும் 35%, அனுபவசாலிகள் தான் வேண்டும் ஏறத்தாழ 56%. எப்படியும் இருக்கலாங்க 5.25%. கருத்து இல்லை என்பது 3.7%. இப்ப உங்களுடைய சொந்த கருத்து என்ன? யார் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அனுபவசாலிகள் தான் சரியாக இருக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாது. இளைஞர்கள் தேவையே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அனுபவசாலிகள் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த தொகுதிகள் பயன்பெறலாம். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று தெரியும். அதன் மூலமாக அவங்க வந்து நடவடிக்கைகள் தொடர்ந்து நடப்பதற்கும் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இளைஞர்களை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அவர்களும் அனுபவங்களை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து இளைஞர்களுக்கும் சரிசமமாகவோ அல்லது அனுபவசாலிகளுக்கு அதிகமாகவோ 40% இளைஞர்களுக்காக கொடுக்கலாம். ஏனென்றால் பெண்களுக்கு 33% தேவை என்று போராட அதே நேரத்தில் பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு 40% நாம் முன்னிறுத்தி செல்வது சரியாக இருக்கும். அருமை அருமை. இன்றைய உங்கள் பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.